இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாதாம் பிசின் 4 எடுத்திருக்கேன். இதை நைட்டு வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். சப்ஜா சீட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். சப்ஜா சீட் இந்த மாதிரி 1/4 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு ஊறி வந்திருக்கும். பாதாம் பிசின் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தா இந்த அளவுக்கு நல்ல மேலெலும்பி வந்திருக்கும். இப்போது இந்த பால், சப்ஜா சீட், பாதாம் பிசின் இந்த 3 வச்சு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாதாம் பிசின் மில்க் சர்பத். இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லமோ இல்லை சீனியோ கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த பாதாம் பிசினும் நாட்டு சக்கரையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ரெண்டையும் நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால், நல்லா ஃப்ரிட்ஜில் வச்ச நல்லா கூலிங்காக இருக்கக்கூடிய பாலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். மேலே வந்து அதை மாதிரி ஊற வச்ச அந்த சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய பாதாம் பிசின் மில்க் சர்பத். உடனே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்ச பாலை யூஸ் பண்ணும் போது இது ரொம்பவே வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். உடனே வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ட்ரிங்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் எடுத்து பண்ண போகிறோம். தேவையான அளவு தேங்காயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு ஒரு பல்ஸ் விட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு, இப்போ நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நமக்கு நல்ல பால் வந்து பிரிஞ்சு வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காயோட முதல் பால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலில் நம்ம ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்றப்போ இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவு பாலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முதல் பாலில் எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி தேங்காயோட சக்கையில் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேங்காயோட 2ஆம் பால் வந்து நம்ம எடுத்துடலாம். இதையும் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச அந்த முதல் தேங்காய் பாலோட ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் முதல் பால், 2ஆம் பால் 2 தான் தேங்காயிலேருந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 3ஆவதாக எடுக்கிறதா கூட எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகாமல் பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காய் பால் வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஊற வச்ச பாதாமும் முந்திரியும் அதை மாதிரி சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டு இதை அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலோட அந்த பாதாம் முந்திரியோட பாலையும் சேர்த்துட்டு ஊற வச்ச பாதாம் பிசின் அதை மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேங்காய் பால், பாதாம் பிசின், பாதாம் முந்திரி அரைச்சி சேர்த்த பேஸ்ட் இந்த 3ஐயும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லமோ சீனியோ கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்ததுனால நம்மளுக்கு தேங்காய் பால் வந்து இந்த கலரில் கிடைக்கும். இப்போ நாட்டு சக்கரை நல்லா கரையிற மாதிரி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் சீனி சேர்த்திங்கன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கும். இப்போ மேலே அதை மாதிரி கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான தேங்காய் பால், பாதாம் பிசின் 2வது ட்ரிங்க்கும் ரெடி ஆகிட்டு இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு குடித்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் உடலுக்கு ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணை குணமாக்கும். அந்த மாதிரி பாதாம் பிசின் உடல் சூட்டை கம்மி பண்ணுறதுக்கு உதவுது. இந்த வெயிலில் கண்டிப்பாக இந்த 2 ட்ரிங்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.